வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ரிஷப ராசி நேர்களுக்கு வக்ர சனி பயிற்சி பலனை பார்க்கலாங்க. இந்த 2026ஆம் வருடம் சனி பகவான் கோச்சாரத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அது எப்போ அப்படின்னு எடுத்துட்டானா, ஜூலை 26ஆம் தேதி வக்ரகதி ஆரம்பித்து டிசம்பர் 11ஆம் தேதி அவர் வக்ரக நிவர்த்தியும் அடைகிறாருங்க. மொத்தம் 138 நாட்கள் சனி பகவான் கோச்சாரத்துல மீன ராசியில வக்ரகதியில இருக்கக்கூடிய நிலையாகும். இந்த அமைப்பு, இந்த கோச்சாரத்தில் வக்ரகதி அடைந்த சனி பகவானால ரிஷப ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள், யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கா, என்ன மாதிரி பலனெல்லாம் தரக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் ஆவார். அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா சந்திர பகவான் ஆவார். இப்போ அந்த ரிஷப ராசிக்கு சனி பகவான் யார் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு பாருங்க, சனி பகவான் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கும் 10ஆம் இடமான ஜீவன கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியே சனி பகவான் ஆவார். அந்த சுக்கிர பகவானுக்கு யாரு அப்படின்னு எடுத்துட்டா நட்பு கிரகம் ஆகும். சரிங்களா? உங்களுடைய ராசி அதிபதிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் ஆகும். இப்போ இந்த ராசி தன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, ரிஷப ராசிக்கு அமைப்பு என்ன அப்படின்னா ஸ்திர ராசி ஆகும். ஸ்திர அப்படின்னா தம்மிச்சு ஒரு இடத்துல நிற்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த அமைப்புக்கு மாரகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 3, 8ஆம் இடம் மாரகஸ்தானம் ஆகும். 9ஆம் இடம் பாதகஸ்தானமும் வரக்கூடிய அமைப்பு. இப்போ பாதகாதிபதியாகவும் வரக்கூடியவரே சனி பகவான் ஆவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் அதிபதி இல்லைங்களா, அப்படிங்கிறதுனால அவரும் பாதகாதிபதியாகவும் ஆகக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானமான லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கார். அவர் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ அங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து உங்கள் ராசியை எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த பாவத்தை பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா, சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவானுக்கு சிறப்பு பார்வை உண்டுங்க. சமசத்தமமாய் பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. எல்லா கிரகங்களுக்கும் ஒரே பார்வை. சரிங்களா? சிறப்பு பார்வை அப்படின்னு எடுத்துட்டானா இந்த சனி பகவானுக்கு என்ன அப்படின்னு எடுத்துட்டானா 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. தான் எங்க அமர்ந்திருக்காரோ அங்க இருந்து அவர் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. சமசத்தமமான 7ஆம் பார்வை, அடுத்தது 10ஆம் பார்வை. சிறப்பு பார்வை 3, 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை. இந்த மாதிரி கிரக அமைப்புல அந்த சனி பகவானுடைய பார்வை. இப்ப உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு அந்த சனி பகவான். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. இந்த அமைப்புல அந்த சனி பகவான் பார்க்கிறாரு. இப்போ இந்த சனி பகவானால என்ன மாதிரி பலன் கொடுத்துருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. சரிங்களா? இப்போ பாதகாதிபதி வேலை செய்வாரானா, இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் ராஜ யோகாதிபதிங்க. ஒரு பாதகாதிபதி பலன் தருவாரா அப்படின்னா பாதகாதிபதி பலன் தரமாட்டார். ஏன்னா ஒரு கிரகம் ராஜ யோகாதிபதி அப்படின்னு அமைப்பு பெறும்போது அவர் பாதகத்தன்மையை குறைஞ்சு அந்த ராஜ யோகத்தை தான் அதிகமாக கொடுப்பாரு. ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி, ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகமே ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவர் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தாங்க. அவர் பார்க்கக்கூடிய இடம், அவங்களுடைய அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன், அடுத்தது அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றாரோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான காரகமும், சனி பகவான் அமர்ந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனும், அந்த ஸ்தானத்துக்கு உண்டான காரகமும் முழுமையாக அந்த சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பிலே கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த சனி பகவான் இப்ப வக்ரகதியை அழைத்தாரு. என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டானா, இந்த வக்ரகதி காலம் 138 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க கோச்சார நிலை காட்டுது. ஏன்னா யோகாதிபதி யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்காரு. உங்கள் ராசியை பார்க்கிறாரு. ஜாதகருக்கு உங்களுக்கு பாருங்க, சனியுடைய பார்வை சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் தொழில் காரகர் இல்லைங்களா, தொழில் ஸ்தானாதிபதி, அதுவும் பாக்யாதிபதி, லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்களா, தொழில நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும், தொழில நல்லா லாபம் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. அப்படிங்கறதுனால
நீங்க எந்தெந்த விஷயத்துல மெயினா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டா இந்த 138 நாட்கள் பாருங்க. மெயினா சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசா தொழில முதலீடு செய்யறது. அடுத்தது பணத்தை கொண்டு போய் தொழில போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரிங்களா? ஏன்னா தொழிலுக்கும் காரகர் அவரே. அடுத்த தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்காரு. அப்படிங்கிற ஒரு அமைப்புல கொஞ்சம் தொழில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா பாதிப்பு கொடுக்க அமைப்பு இல்லைங்க. பெருசா பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா பாதிப்பு கொடுக்க அமைப்பு இல்லை. ஏன்னா அங்க குரு பார்வை பெற்றிருக்கு அந்த சனி பகவான். ஏன்னா லாபஸ்தானாதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் ஆவாரு. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானமான, அதுவும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அந்த லாபஸ்தானத்தை தன் வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்புல அந்த குரு பகவான் இருந்து அந்த வக்கரமான சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பெரிதா பாதிப்பு இருக்காது, சரிங்களா? குரு பார்வை பெற்ற சனி பகவான் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் சிறு பிரச்சனை வரும். நான் சொன்னேன் அது என்ன காரணால தெரியுங்களா? தொழில் விஷயத்துல 8ஆம் இடத்துக்கும் அதிபதியே குரு பகவான் ஆவார். உங்களுடைய ராசிக்கு அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா பகை கிரகம் ஆகுங்க. அப்படிங்கிறதுனால அவர் பகை கிரகமாக இருந்து 3ஆம் இடமான மாரக ஸ்தானத்துல பலம் பெற்று அமர்த்து இப்ப சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் வக்ரம் அடைந்துட்டார். வக்ரம் அப்படின்னு எடுத்துட்டா எது நல்லதெல்லாம் செய்யறாங்களோ அப்படியே மாற்று பலனாக செய்யக்கூடிய சூழ்நிலையில அவர் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு சனி பகவான். அப்படிங்கிறனால சனி பகவான் அப்படின்னா தொழில்காரகர். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் குணம் தன்மை மாறி இருக்கக்கூடிய அமைப்பு. குரு பார்வை நன்மை கொடுத்தாலும் சில விஷயங்களுக்கு பாதகம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறதுனாலதான் மெயினா நான் தொழில பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. பணத்துக்கு காரகர் யாரு, தனக்காரகர் யாரு, தனத்துக்கெல்லாம் காரகர் யாருன்னா குரு பகவான் அவர் மாரக ஸ்தானத்துல இருக்காரு. 8ஆம் இடம் அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயத்துல சொன்னேன். பண விஷயத்துல புதுசா முதலீடு செய்யறதுல இதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. இல்லைன்னா அதுல பிரச்சனைகள், மான அவமானம், இது மாதிரி ஏதாவது சங்கடங்கள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, சரிங்களா? அடுத்தது 9ஆம் இடத்துக்கு அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கறதுனால அந்த சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு. உங்களுடைய தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகளா, ஏதாவது உடம்பு சரியில்லை, வைத்திய செலவு தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சூழ்நிலை காட்டுங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி சூரியன், இவங்கெல்லாம் நல்ல அமைப்புல இருந்தா பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, சரிங்களா? ஆனா கோச்சார நிலை காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த 138 நாட்களும் அதுலயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன சிகிச்சை, நார்மலா என்ன செக்கப் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, உங்களுடைய கண்ட்ரோல்ல, சரிங்களா? அடுத்தது அப்படின்னு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்புல இங்க சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காங்க. அப்படிங்கறதுனால மேல் அதிகாரிங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது, உங்களுடைய கீழே வேலை செய்யறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் அனுசரணை எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அது மூலியமாவும் கொஞ்சம் சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நான் சொல்றேன், சரிங்களா? இந்த வக்ர சனி முடிகிற வரைக்கும் சொந்த தொழிலும் வேலையில இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புல இந்த வக்ரகதி காட்டணுங்க. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவர் வக்ரம் அடைஞ்சதால கொஞ்சம் மாற்று பலன் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதுவே உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த சனி பகவான் வக்ரம் ஆகி இருக்காங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல. இவங்க ரிஷபராசி நேயர்களுக்கு, அவங்களுக்கு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் வக்ரமாயி அந்த திசை நடந்துட்டு இருக்கு. அந்த திசை உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு, அதனால சங்கடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அந்த சனி பகவான் கோச்சாரத்துல வக்ரம் அடைந்ததால இப்போ உங்களுக்கு மாற்று பலன் நடக்குங்க. அப்படியே உங்களுக்கு நல்ல பலன்களும் மாறி நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 138 நாட்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திசை நடந்துட்டு இருந்தா அப்படியே மாற்று பலன் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாதிப்பு எல்லாம் அப்படியே மாற்று பலனான நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய உண்டு. அந்த சனி பகவானுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா அவர் என்ன ஆதிபத்தியம் 9, 10 குடைவார். அடுத்தது 11ஆம் இடமான லாபஸ்தானம். இதுல மெயினா கை வைப்பார். இது என்ன, அவர் தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கறதுனால சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்புல கோச்சாரத்திலேயோ அல்லது திசையிலயோ வரும் காலகட்டங்கள்ல அவர் மெயினா அந்த ஜாதகருக்கு தொழில, வேலையில,
ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை வார்த்தை இதில் எல்லாம் கை வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால தான் நான் மெயினாக இதை வச்சு அதிகமாக சொன்னேன். சரிங்களா? அதுவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கு, அடுத்தது 10ஆம் இடம் 10ஆம் அதிபதியெல்லாம் ஓரளவு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானால பெருசாக பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த காலகட்டம் இருந்தாலே போதும். ஏன்னா உங்கள் ராசிக்கே அவங்க ராஜ யோகாதிபதி கோச்சாரத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்பையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த திசா புத்தியோட ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சனி பகவான் சாரத்திலேயோ பார்வையிலோ அல்லது அந்தரம் சூட்சமாக இப்படிலாம் சொல்லுவாங்களா, அதில் எதாவது ஒரு விதத்தில் அந்த சனி பகவான் சம்பந்தம் பெற்று வந்தால் மட்டுமே தான் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகுங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சாரத்தில் இருக்க சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.